கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ஐஸ்வர்யா வந்து கார்த்தி பேசுகிறதும் ரமேஷ் பேசுகிறதும் கேட்டுட்டு அப்படியே வந்து வத்தி வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் ரம்யா கிட்ட உங்கள் அப்பா எல்லாம் தெரிஞ்சு தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னது எங்கள் அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? ஆமாம், உன் வீட்லேயே சதி நடந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்க. அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ இந்த பக்கம் வந்து திட்டம் போட்டுட்டு இருந்தனா அதை சரி செய்யறதுக்கு உங்கள் அப்பாவே வந்து ஏதோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்னோடனே ரம்யாவுக்கு கூடிய சீக்கிரம் ரமேஷோட கல்யாணம் நடக்க போகுது. இனிமேட்டு என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல விஸ்வநாத் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து வீட்டுக்குள்ளே வந்தவங்க கதவை வந்து சாத்துறாங்க போல இருக்கு. அப்பா சாப்பிட்டீங்களான்னு சொல்லி அன்பா வசமாக வந்து கேட்குறாங்க. ஆ, சாப்பிட்லம்மா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால தான். மனசு தானப்பா சரியில்லை, எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. ஜூஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு இந்தாங்கப்பா ஜூஸை குடிங்கன்னு அப்படியே அந்த ஜூஸை வந்து குடிக்கலான்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நீ என்னம்மா முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்கள்கிட்ட நாளைக்கு நடக்க போகிற திட்டத்தை எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூஸை குடிங்கப்பா. சரி ஜூஸை குடிப்போம், அப்போ தான் கார்த்திக்கிட்ட முன்னாடி கூட்டியே வந்து எல்லாத்தையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரொம்ப விஸ்வநாத், நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து நான் ஏதாவது திட்டத்தை சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே கார்த்திக்கிட்ட சொல்லிடுவீங்க. அதுக்காக தானே இப்போ ஆர்வமாக ஜூஸ் குடிக்கிறீங்க. நீங்கள் குடிங்க, எந்த பிரச்சனையும் வரப்போகுதில்ல. இனிமேட்டுக்கு எனக்கு எல்லாமே ஜெயந்தாங்கிற மாதிரி கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க. ஜூஸ் குடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம விஸ்வநாத் ரம்யாவோட அப்பா வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜூஸ் எப்படிப்பா இருந்துச்சுங்கிற மாதிரி அன்பா பாசமாக கேட்குறாங்க. நீ இல்லைம்மா கொடுத்த, அதுவும் ரொம்ப மாதம் கழிச்சு நீ எனக்காக வந்து செஞ்சு கொடுத்துருக்கல. அப்படி இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம்ப்பா, இது ரொம்ப ஸ்பெஷலான ஜூஸ் தான், உங்களுக்காக பார்த்து நானே வந்து செஞ்சேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற முழு விவரத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க சைலண்ட்டாக. இப்படியெல்லாம் பண்ணாதம்மா, கார்த்தி ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆன வருமா, அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கையும் வந்து பாலாயிடும். தீபா வந்து உன் ஃப்ரெண்டுமா, அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் வந்து அத்துமீறதெல்லாம் அப்படியே தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம விஸ்வநாத் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்பா, எனக்கு தெரியும்ப்பா எது சரி எது தப்புன்னு. எனக்கு பிரச்சனையாக வந்து யார் நின்னாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து விஸ்வநாத் மட்டும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. காரணத்தை வந்து சொல்லிடுறாங்க. நான் வந்து இப்போ இருக்கம்மா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு யார் இருக்கா உனக்கு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நல்லதாக வந்து சொல்கிறாங்க. ரமேஷோட நீ பத்திரமா இருந்தனா உனக்கு காலகாலத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நல்லது சொன்னால் தான் யாரும் கேட்க மாட்டாங்களே. நம்ம ரம்யா வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் என் காது கேட்காது, எனக்கு தேவை கார்த்தி தான், மற்றபடி எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்து மாற்றிட்டாங்க. புது ஐஸ்வர்யா தான் வராங்க ரூபஸ்ரீ வீட்டுக்கு. ரூபஸ்ரீ வந்து ரூம்குள்ளே வந்து பூட்டிட்டு அப்படியே இருக்காங்க. நான் தீபா கிட்டே தோற்று போய் நின்றுட்டேன், என்னோடய வாய்ஸ் வந்து இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் எதுவுமே செஞ்சு கிளிக்க முடியலன்னு நினைக்கிறப்ப என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா வேதனையாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரூபஸ்ரீ ஒரு பக்கம் கோகிலாப்பட்டி வந்து எத்தனையோ வாட்டி சமாதானம் படுத்துகிறாங்க. சொல்கிறத கேளுங்கிற மாதிரி மல்லு கட்டுறாங்க. உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆனால் எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் தோற்று போனது தானே. எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய சிங்கர், அவங்க பொண்ணு. நான் இப்படி தோற்று போவேன்னு நினச்சா எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் விட்டுறி பார்த்துக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கதவை தட்டுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா, புது ஐஸ்வர்யா தான் வந்திருக்காங்க. இவருக்கு பதில் இவருங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. கோகிலாப்பட்டிக்கிட்ட பேசுனாங்க. இப்போ அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது நான் சொல்ல போகிறேன், நீ வெளியில் வா, உனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தியை பழி வாங்கிறதுக்கான நேரம் கிடச்சிருச்சு, கார்த்தினால தானே நீ இப்படி ரூம்குள்ளேயே வந்து கிடக்கிற, வெளில வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ரூபஸ்ரீ ரொம்ப நாள் கழிச்சு ரூமை விட்டு வெளியே வராங்க. ரூமை விட்டு வெளியே வந்தோன்னே வந்து கண்ணா அப்படின்னு வந்து கத்துறாங்க. ஐஸ்வர்யா, நீ என்ன பார்க்க வரவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் தோல்வி மேலே தோல்வியாக அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரூபஸ்ரீ ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இனிமேட்டு தான் நம்ம சரியான திட்டத்தை வந்து போட போகிறோம். ரம்யான்னு ஒரு இருக்கா இல்லை, உனக்கு கூட தெரியும்ல? ஆமாம் இருக்கா, அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கார்த்தியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவள் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டுட்ருக்கா. கல்யாண மண்டபத்தில் கார்த்தியோட கவனம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரூபஸ்ரீ வந்து என்ன பண்ணுறான்னு இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம சைத்திட்டம் பண்ணுவோன்னு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரம்யா மேலே தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க நம்ம கார்த்தி. இதில் நம்ம உள்ளே பூந்து தீபாவை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கலாம், நீ என்ன சொல்கிற கரெக்டு தான். அப்போனா கார்த்தி வந்து ஒரு பக்கம் ரம்யாவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தீபாவை வந்து நம்ம வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம், அதானே சொல்ல வரீங்க? ஆமாம், கல்யாணத்தையும் வந்து நிப்பாட்டிடலாம். கொஞ்சம் விட்டால் தீபாவையும் பத்திரமா வந்து
அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டானு வந்து ஓகே நீங்கள் சொல்கிற திட்டம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. நம்ம கார்த்தியும் தீபாவும் மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்துக்கு வந்தோடனே அவங்க பேரை வந்து பார்க்குறாங்க. கார்த்தியும் தீபாவுன்னு நேம் வந்து போட்டிருக்கு. ஒரு பக்கம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து நட்சத்திரா பேர் தான் போட்டிருந்துச்சு அந்த இடத்துல. இதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி. இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நினச்சி கூட பார்க்கல. போன வருஷம் வந்து எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் பேருக்கு பக்கத்தில் நட்சத்திரா பேர் தானே போட்டிருந்துச்சு. ஆமாங்க, அதெல்லாம் ஒரு காலங்க. இப்போ என்ன, உங்கள் அம்மா வந்து என்னென்னலாம் ஆசைப்படுவாங்களோ அதே மாதிரி தானே எங்கள் அம்மா உங்களுக்கு கல்யாணத்தில் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி தீபா அங்கேயே இருங்க. உங்கள் மேலே வந்து கந்திஸ்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. திஷ்டி சுற்றி போட்டுட்டா பிரச்சனையே வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து திஷ்டி சுற்றுற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இப்போ ஒரு பக்கம் ரம்யா வந்து சைத்திட்டம் பண்ணுறாங்க. ரூபஸ்ரீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. புது ஐஸ்வர்யா மாற்றிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கார்த்தியோட பிரச்சனையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு நம்ம கார்த்தின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.